ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மணி பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. அது என்னமோ தெரிலிங்க, வேலைக்கு போகிறனால எல்லாம் 8 மணி வரைக்கும் தூக்கம் வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவுனா மட்டும் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கெல்லாம் தூக்கவே முடியல. அடுப்பில் பால் வச்சுருக்கிறேன். என்ன பண்ணுங்க, இப்போ பால் வச்சுருக்கேன். பிரியா மேடம் தூங்கிட்டுருக்காங்க, பிரியாவும் பாப்பாவும் தூங்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியில் வேறு போகணும். எப்போ இருந்தாலும் இப்போ டீ குடிச்சிட்டு அவங்கள நம்ம எழுப்பி விட்டுத்தாகணும். இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிற வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாங்களா? தான் எழுந்திரிச்சு அதனால தான் முடிஞ்சு சட்டையில் தான் இருந்தது. இப்போ சட்டையை எடுத்து போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். ஓகேங்க, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். டீ போட்டு மேடத்தை எழுப்போம், இஞ்சி டீ போடுவோம். அப்படின்னா எனக்கே தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது. அதனால் இஞ்சி டீ போடலாம். இஞ்சி டீ போட்டு இப்படி எழுப்பலாம். ஓகேங்களா, பால் காஞ்சிட்ருக்குது, டீ போட்டு அதுக்கப்புறம் எடுப்போம். இருக்குது. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக பால் எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்தாச்சு. இஞ்சி தட்டி போட்டேன். டீ போச்சுன்னா டீலாம் டம்ளர் சர்க்கரை டீ போட்டு இப்படியே எழுப்பலாங்க. பால் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. மேடம் பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருப்பாங்கன்னு. ஓகேங்களா, இந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் பண்ணுறட்டி பிரியாக்குட்டி. டேய் பிரியாம்மா, வந்துடி. மணி 6 ஆச்சு, மணி 7 போகுது. தூக்கம் இந்த இடத்துக்கு நல்ல தூக்கம். டீ சூடாகிறதுக்குள்ள எந்திரிங்க, நல்லா இழுத்து போத்திக்க. மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அங்கேருங்க தண்ணியெல்லாம் காய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே மணி என்னென்னா கரெக்டாக 6:30க்கு நான் எழுந்திரிச்சு, அவங்க 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. ஏம்மா இப்போ நீ என்னத்தோடு சமைச்சிக்கிட்டு இருக்கிற? நம்மளே வெளியில் அங்கே போகிறோமாச்சே, நீ என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கிற? சமைச்சு வச்சு நாளைக்கு சேர்த்து வச்சுக்கிறியா? அம்மா இருக்காங்கல்ல, வந்து பசியோட வருவாங்க. அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பசிக்கு வந்தானே எது இல்லை கிளம்பி இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான். என்ன பண்ண போகிற? சாம்பாரா? ஒரே ஒரு டம்ளர் மட்டும் போட்டு சாப்பாடு வச்சுட்டு, இந்த காய் தான் மிச்சம் இந்த வாரத்தில். அதனால இந்த காய் என்னைக்கு நீ காய் செஞ்ச காய் தான் மிச்சங்கிற? இல்லை, கடைசி காய்ங்கிறேன். இதுதான் நீ முதல் காயுமே. காய் அந்த மாதிரி லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடு இதுதான் போச்சு. நேற்று தான் அதிசயமாக முருங்காய் மட்டும் செஞ்சுருந்தேன், வேற ஒன்றுமே செய்யலை. அப்படின்னா இதான் கடைசி காயாமில்ல. காயை தாண்டி அந்த அவரைக்காயை அம்மா முந்தானத்தான் கொண்டு வந்துச்சு. ஏய் அம்மா தான் கொண்டு வந்தேன். தங்கம் போய் பாப்பா போய் ப்ரஷ் பண்ணுங்க, நம்ம போய் கிளம்பலாம், குளிக்கலாம். போரெல்லாம் மடிச்சு வச்சுட்டு பெட்ஷீட்லாம் மடிச்சு வைக்கணும். போய் அந்த ரூம் ஃபேன் ஆஃப் பண்ணி தங்க. போ தூங்கி எழுந்திரிச்சா ஃபேன் ஆஃப் பண்ணு. விட்டு விட்டுறா, நான் எடுத்துக்கிறேன். சரி அங்கொண்டு எடுத்துப்போம். சரி, பிரியா சமைக்கிறாங்க. சாப்பாடு, சாம்பார், அப்பளம், வடை, பாயாசம். சண்டே மட்டன் சிக்கன் செய்யாமல் சாம்பார் செஞ்சு வைக்கிறாரு. இன்னைக்கு நான் என்ன பிளான்ல இருந்தேன் தெரியுமா? வந்து பாத்தீங்கன்னா கால் எடுத்து கால் குழம்பு வச்சுட்டு, யாரோட கால்? ரத்தம் வாங்கி வணக்கிடலாம் அப்படின்னு இருந்தேன். அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர் ஒரு ஜோலி இருந்தது, செஞ்சு சாப்பிட்டு கூட போகலாம், இல்லாட்டினா போயிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டுமே இல்லை, இந்த வேலை வந்துருச்சு, கிளம்பியாச்சு. செஞ்சு வச்சுட்டு போனோம்னா எங்க அத்தை அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. உண்மையான துணி வேற துவைக்க கிடைக்கிறது தெரியுமா? நான் இருந்து போட்டு கொடுத்தாதான் எங்க அத்தை சாப்பிடுவாங்க. செஞ்சு வச்சுட்டு போனாலும் எங்க அத்தை சாப்பிட மாட்டாங்க. அதனால செய்யலாம். போயிட்டு வந்துட்டு துணி வேற துவைக்கிறப்ப நாளைக்கு கிளம்புற வேலைக்கு காலையில் எழுந்திரிச்சு இப்போ ஒரு மணி 7 மணி 7 மணிலேருந்து அரை மணி நேரமாக டிவியில் வந்து செய்தி தான் ஓடுது. என் பிள்ளை இந்த இடத்துல உட்காந்து அசராமல் செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கிற அதிசயமாக. இல்லைன்னா நேராக பொம்மை படம் போடுப்பான்னு இருப்பான். நீ செய்தி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காளாக்கும். அதிசயம்தான் என் பாப்பா. என்னம்மா முடிச்சா இல்லை? டைம் வேறு ஆகுது. அங்கே வேறு கறி விருந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. சரி சரி, சாப்பாடு வச்சிட்டியா? சாம்பாரா? சாம்பார் மட்டும் வைக்கணும். எங்களுக்கு வந்து தண்ணி காஞ்சிருச்சு.
இப்போயே குளிக்கலாமான்னு பார்த்து 9 மணிக்கு தானே கிளம்புறேன்னா 9:30 9 மணி 9 மணிக்கு கிளம்புறேனாங்களா? மணி எத்தனை ஆகுது? 7:45 குளிச்சிங்கன்னா ஓகே. 3 போலீஸா இங்கே? ஆமாம், காக்கி உடை அணிந்து கம்பீரமாக நடைபெறும் பூனை வளர்க்கும் போலீஸார். பாரு அதிசயமாக எப்படிலாம் எப்படி செய்தி கேட்குறேன்னு கேட்டுட்டு கேள்வியெல்லாம் கேட்குறா. ஏன் அப்படி ஏன் இப்படின்னு. தப்பாச்சு. ஏன்னா உன் பிள்ளை இல்லை, தப்பாச்சு தான். ரிமோட் அந்த சவுண்ட் வச்சுக்கிறியா? ஆப்பா இப்போ தான் உன்னை பற்றி புகழ்ந்து பேசினேன். ஏய் பாப்பா போரு பண்ணுறீங்க? ஏய் மூஞ்சிக்கு முள்தானி போட்டுட்ருக்குறாங்க. முல்தானி போட்டுக்கிட்டு இருக்கேன். மணி 8 போகுது தெரியுமா? அதனால தான் போட்டேன். சீக்கிரம் கிளம்பணும். முல்தானி வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கின்னுக்கு நல்லது தான். சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்கள் ஃபேஸுக்கு என்ன போடுறீங்கன்னு கேட்டிங்க இல்லையா? முல்தானி தான். இது வந்து வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும். பெரிய ஒரு பேக்கெட் வந்து 30 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் இருக்குது. இவ எப்போவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பொய் சொல்கிறேன். எப்போவாவது யூஸ் பண்ணுவேன். அதான் சொல்ல வரேன். இது எப்படி ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னா அதுதான் காரணம். நான் வாங்கினதே 50 ரூபா பேக்கெட் தான். ஒரே பேக்கெட் வாங்கி இதில் கொட்டினேன். அந்த பேக்கெட் இந்த அளவுக்கு தான் வரும். ஒரு வருஷமா யூஸ் பண்ணுறேன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கா அப்படியே உதயஞானம் வந்து நானா எடுத்து போட்டா தான் உண்டு, இல்லை இவர் என்னை போடுன்னு புஷ் பண்ணா தான் உண்டு, இல்லைன்னா நான் போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வாரத்தில் 2 தடவை போட்டுருவேன். இப்போ அப்பப்போ நானும் போட்டுக்குவேன். எப்போயாவது ஒரு டைம் மிச்சம் இருந்துச்சு நான் தேய்ச்சி மிச்சம் நானும் போட்டுக்குவேன். பாப்பா எந்திரிடா கழிச்சிட்டு கிளம்பலாம், மணி 8 போகுது. என்னமோ பண்ணு சாமி. பிரியா நீ போய் ஃபஸ்ட் குளிச்சுட்டு வந்துடு. சரியா? நீயா? அதான் நீ அம்மா கூட குளிச்சுட்டு வந்துடு. இவன் யார் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பையன், பெரிய பையன் கதிர். தெரியுது. வெக்கம் பத்தி வச்ச பையனுக்கு வெக்க விட்டு போகல. வெக்கமா? ஏண்டா வெக்கமா? உன்னை யாரும் பொண்ணு கேட்டு மாப்பிள்ளை கேட்டு வர மாட்டாங்க. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பையன் வெறும் பொய்யா சொல்லிட்டு தெரியுறான். நல்ல சீட் இருந்தா ஒன்று எடுத்து போடுங்க. இல்லடா அவன் அழக ரசிக்கட்டும்டா. தலை சீவிட்டு சாப்பிட்டு கிளம்புனா சரி. இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு வந்து போட்டு வந்திருக்கேன். மாமா வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நான் ரெடி ஆகிட்டேன். எங்கே ரெடி ஆகிட்டீங்க? நான் ரெடி ஆகிட்டேன். பிரியா வாப்பலாம். கிளம்பியாச்சுங்க. பாப்பாவோட காஸ்டியூம் இங்கே வாங்க தாங்க. ஓகே, இதுதான் பாப்பாவோட காஸ்டியூம். நின்று நேரா பாப்பாவோட காஸ்டியூம் இதுதான். டைம் ஆகுது. வா லேட்டாக மடிப்பார். 9 மணிக்கு அங்கே இருக்கணும். 9:10 ஆயிடுச்சு. வந்துட்டோம். நாங்கள் ஸ்வீட் பலகாரம் பெரியம்மா வந்து ஸ்வீட்டு காரம்லாம் வந்து வச்சு கொடுத்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு. இல்லை சாப்பிட்டு வந்துட்டாங்க. பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு வந்து செஞ்சுருந்தாங்க. சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னதுனால டீ வைக்கிறாங்க. டீ வைக்கிறாங்கங்க. சாரி, நீ சொன்னது டீ விற்கிறாங்க மாதிரி இருந்துச்சு. டீ வைக்கிறாங்க. இப்போ அளவாக சாப்பிட்றது கொடுத்துருக்காங்க. இதுவே சாப்பிட்டா 2 நாளைக்கு பசிக்கும், பிள்ளைக்கு லைட்டாக பசி ஆகும் அப்படின்ட்டு இது கொஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா வாங்க சாப்பிட்லாம். வந்துருச்சு. நம்ம காரில் தான் போகிறோம். எல்லோரும் வராங்க. வரது வேறு. வாங்க மேடம், கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்? அதான் தெரியலங்கிறியா? இல்லை எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு ஏறி உட்காந்துட்டாலும் எங்கே போகிறோம்லாம் தெரியல. சித்தியை பார்க்க போகிறோம்.
மொத்தத்தில் குளிச்சு கிளம்பி ட்ரெஸ் மாற்றி விட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. நானும் வந்துட்டேன். ஏமாப்பா எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம்லாம் தெரியாது. கேள்வியெல்லாம் கேட்காது. ஏரியாக்குள்ளே வந்துட்டாங்க. எந்த ஏரியா எந்த தெருவுக்குள்ளே போகிறேன்னு தெரியல. டிரைவர் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருந்தார். பாட்டு போட்டிருந்ததுனால வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். வீட்டுக்கு போகலாம். அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு கீழே இருக்காங்க. இது கொட்டி நாயகன் வச்சுருக்கோங்க தப்பிக்கிட்டு. இது என்ன ஊர்? இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி மங்கலம் வந்துட்டோம். சத்தியமங்கலம் வந்துட்டோம். மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்கிறோம். மாப்பிள்ளை வீடு சூப்பராக மேலே ஒரு குட்டி நாய் இருக்குது. அதை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். சரி நட போய் பார்க்க போய் என்னடா போய் பாப்பி பார்க்க போட்டு கூப்பிடு. பாப்பி கூப்பிடு கூப்பிடு. அது கட்டி வச்சிருக்குது. வாங்க பாரு. ஒன்றும் பண்ண மாட்டேனா? இன்னைக்கு மழை தான். முட்டை இது சிக்கன் கிரேவி, இது மட்டன் கிரேவின்னு நினைக்கிறியா? ஆமாம், வேறு என்னன்னு தெரில. வீட்டில் செஞ்சிருப்பா. அப்படி தானே? இல்லை கம்மியாக சாப்பிடலாம். ஆமாம் கம்மியாக சாப்பிடு. சாப்பிட்டு இன்னும் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். மட்டன் குழம்பு கூட நான் போட்டு தரேன் வீடியோ. நான் இப்போ எப்படி சவுக்கு மட்டும் நான் போட்டு தரேன். சுண்ணாம்பு தான் பாப்பா இத்தனை சும்மா எத்தனை எடுத்து விளையாடக்கூடாது. பாப்பா பார்க்க ஆத்தா வந்துருச்சா? வந்துருச்சு. போ முடிச்சு தின்ட்டு இல்லை போ மொத்தம் வாங்க. ஏன்டா வரக்குள்ள உனக்கு ஆத்திரமா? எத்தனை இதே போட்டு செவந்தா பரவாயில்ல. நீ சொன்னதில்ல எத்தனை ஒன்று கூட செவக்கல. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து அங்கே இருந்துட்டு பாப்பா கூடலாம் பேசிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கார் வந்து சரியான ஹீட்டாக இருந்துச்சு. அப்படியே ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த தடவை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ஏறினதுக்கப்புறம் வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போகையிலையும் சரி வரையிலையும் சரி. நம்ம அங்கேருந்து போகையில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த இடம்னு எங்களுக்கு சரியாக தெரியல. தண்ணி ஃபுல்லாக போயிட்டு அப்புறம் நீங்கள் நின்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் தண்ணி பார்க்கணும். நாங்கள் தான் நின்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி நாங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. சரியான தூக்கம் தண்ணி வண்டியில். இப்போ சரியாயிடுச்சா? கேட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பெரியம்மா வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து அந்த ராதை வேஷம் போடுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட அந்த ஒரு சின்ன ஒரு பொருள் இல்லை. அந்த பொருள் வாங்குறதுக்கு தான் வந்து இப்போ திருப்பி வந்து திருப்பூர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து நம்ம வந்துட்டோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த கடையில் தான் பார்த்தோம், ஆனால் வந்து கிடைக்கலன்னு இல்லை. அந்த பூ செட்டு வந்து இருந்துச்சு, ஆனால் வந்து அது நம்ம வாங்கலை. பானை வாங்குறதுக்கு வந்து வந்திருக்கோம். இது எவ்வளோங்கம்மா? இதானே விநாயகர்லாம் வச்சுட்டாங்க. அழகாக இருக்கார்ல. வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பா ஓவர் டயர்டாக இருக்குது சாமி. வெளியில் போயிட்டு வந்தாலே கார்லேயே போனாலும் ஆமா பிரியா ரொம்ப கஷ்டம். மணி பார்த்தீங்கன்னா 7 ஆக போகுது. 1/4 மணி நேரம் இருக்கு. அதான் 9 மணிக்கெல்லாம். சரி அடுத்து என்ன பண்ண பார்க்கலாம். உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நான்வெஜ் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறது அப்படியே அந்த பெரிய அண்டாவில் தான் செஞ்சுருக்காங்க. சமையலாள் தான் கூப்பிட்ருக்காங்க. சூப்பரான சமையலாள் உண்மையாலுமே சொல்கிறேன். காரமாகட்டும் அந்த உப்பாகட்டும் எதுலேயுமே கம்மியும் இல்லாமல் கூடுதலாகவும் இல்லாமல் அளவான இதில் கரெக்டாக இருந்துச்சு. அதுதான் அளந்து போட்டு சமைக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அதை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. உங்களுக்கு ஆமாம் 2 நாளாக கண் பிக்கினுங்கிறாரு.
வேலையில் போயிட்டுருக்குது. ஸ்வீட் கிடைக்கணும் தான் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்க. இங்கே தான் எப்போவுமே ஸ்நாக்ஸ் வாங்குவோம். என்ன டேஸ்ட்டு அண்ணன் கிடையாது, டேஸ்ட்டு பார்க்குறேன்னே காக்கில் காலி பண்ணிடுறது. ஏன் டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லி காக்கில் எடுத்து சாப்பிட்றாங்கண்ணா. கவர்லாம் நல்லா மூடி வைங்கண்ணா. அங்கே பிரியா லட்டு 3 வகையாக இருக்குது பிரியா லட்டு. ஐயோ கீழே ஒரு லட்டு 4 லட்டு பிரியா லட்டாக இருக்குது. வேண்டாம் பிரியா. சரி சரி வாங்கிட்டியா? போதுண்ணா போதுண்ணா. செப்பலாமா? சொல்கிறனால உங்கள் அப்பனுக்கு வாயில் இருக்கிற முத்து கீழே விடுங்க. ஏன்னா மறந்துட்டேன் சொன்ன என்ன எனக்கு இல்லை. நான் அப்படித்தான் திட்டுவேன். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் கடைக்கு தான் வந்தோம். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிற வழியில் டாக்டர் கடைக்கு வந்தோம். இவர் உட்காந்து சாப்பிட்ருக்கு. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காய் வாங்குறதுக்கு இருக்கோம். பீட்ரூட்டு ஆனால் முட்டைக்கோசு மட்டும் எடுக்க மாட்டாது. எந்த காய் எடுக்கிறீங்களே முட்டைக்கோசு எடுத்துருவார். உருளைக்கிழங்கு வாங்க மாட்டேன். அப்புறம் குருமா வைக்க சொன்னால் உருளைக்கிழங்கு இல்லைம்பா. கிலோ 50 போதுமா? 2.25 என்ன வெங்காயம் தக்காளி வாங்கலாம்னு வந்தோம். அங்கே காய் வாங்கிட்டு இங்கே வெங்காயமும் தக்காளி மட்டும் இங்கே வாங்குவோம். ஐடியா விவேகானந்தா ஸ்கூல் கிட்ட தான் அந்த கடை இருக்குது. வந்தாச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க மேடம்? ஆமாம் அது மெயினாக போன வாரத்துல ஸ்நாக்ஸே இல்லாம ஓட்டியிருக்கேன் பாப்பாவுக்கு. ஸ்நாக்ஸே இல்லை. ஆமாம் பாப்பா பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு போறா இல்லைங்களா, குழந்தை பிள்ளை தானே. நட்ஸு தீர்ந்து போச்சு. நட்ஸ் இல்லை இல்லை நட்ஸ் இல்லை. பாப்பாவுக்கு வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் இவ்வளோதான் வாங்கினியா? நாலுதான் அவ்வளோதான் போதும். இதுவே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கடையில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஏன் வந்து இங்கே வாங்கினா 20 ரூபா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திக்கு வாசம் மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்கு. இவளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த சொத்தப்பளுக்கு பல்லு வலி வேற. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரியா பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. அங்க வந்து அப்படியே போட்டு வந்து விற்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 160 ரூபாய். அங்கேயும் 20 ரூபா கடையில 200 ரூபாய்க்கு வாங்குவேன். ஒவ்வொரு பேக்கெட்டா எடுப்பேன், 200 ரூபாய்க்கு வாங்குவேன். இது வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் வாங்கி 160 ரூபாய்க்கு வந்து வாங்கிடுவேன். டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் ஓகே, ஹெல்தியும் கூட தான். பாப்பாக்கு வந்து இந்த பானை வாங்கணும் இல்லைங்களா, அந்த பானை பெயிண்ட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் அது வாங்கின 12. எதுக்காக பானை வாங்குறேன்னு கேட்குறீங்களா? மறுபடியும் ராதை பேசுறது சொல்லவே இல்லை. அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூலில் வந்து மாறுவேட போட்டி வச்சாங்க இல்லையா, அது வந்து அந்த மாறுவேட போட்டியில் அழகா இருந்தா நல்லா வந்து பேசின ஸ்பீச் வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ரீசனுக்காக பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜோனல் அந்த மாதிரி இதுக்கு வந்து இப்போ திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ஒரு 40 ஸ்கூல் கலந்துக்கிறதுல பாப்பாவும் கலந்துக்கிறாங்க. வேற 40 ஸ்கூல் கலந்துக்கிறாங்க. அதில் பாப்பா ஸ்கூலும் ஒன்று, பாப்பாவும் அதில் ஒன்று கலந்துக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு போன தடவை பானையெல்லாம் கொடுக்கல இல்லையா, இந்த தடவை சரி 40 ஸ்கூல் கலந்துருக்கிறது கொஞ்சம் வித்தியாசம். வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணி நாங்கள் அந்த வீடியோவில் காமிக்கிறோம். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பானையை வாங்கிட்டோம். சரி ராதை குட்டியாக பானை கொடுத்துருந்தா கொஞ்சம் க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் நாத்தனார் கடைக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, நாத்தனார் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பாப்பாக்கு வந்து நாளைக்கு வேக வச்சு கொடுக்குறதுக்காக. இப்போ 2 கிலோ வெங்காயம் 50 ரூபா, 1.5 கிலோ தக்காளி 50 ரூபா. காய் தாங்க இந்த தடவை கரெக்டாக பார்த்து எடுப்பேன். காய் 2.5 கிலோ நீ எடுத்ததே இல்லை. இது என்ன அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்பவுமே இந்த உருளைக்கிழங்கு வாங்கவே மாட்டேன். உருளைக்கிழங்கு வாங்கியில இப்படித்தான் விலை நிற்கும். காயே வந்து 4 காய். அப்போ உருளைக்கிழங்கு கம்மியாக எடுத்துக்க வேண்டியது. நீ எவ்வளோ உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஏ குருமா பூரி குருமா வைன்னு சொன்னப்ப நீ என்ன சொன்ன உருளைக்கிழங்கு இல்லைன்னு. அப்புறம் கிடைக்குமா வாங்க மாட்டேங்கிற. அது 1/2 கிலோ 1 கிலோ உருளைக்கிழங்கு 1 கிலோ எடுத்துருக்குற. ஒரு 2 காய் மட்டும் வாங்கினேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் வடைக்கு ரசம் வச்சு சாப்பாடு வைக்கலான்னு இருக்கேன்.
காய் வந்து வாங்கினேன். வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 பொருள் மட்டும் தீர்ந்துருச்சு. நீங்கள் வந்து அக்கா நீங்கள் மாதத்துக்கு மளிகை ஜாமான் வாங்குறது வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. இப்போதைக்கு கையில் காசு இல்லை, ஓகேங்களா? நான் மொத்தமாக மளிகை ஜாமான் வாங்கியில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கு ஒரு பொருள் தீர்ந்துருச்சுன்னா இப்படி இடையில வாங்கிக்கிறேன். 10 ரூபா, இது 10 ரூபா, இது 10 ரூபா, இது 10 ரூபா, கொஞ்சமாக வந்து மிளகா, இது 20 ரூபா, இப்படி வந்து வாங்கிக்குவேன். நான் மொத்த மளிகை ஜாமான் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 1.5 வருஷமா? 2 வருஷமாச்சு. அந்த வீட்டுக்கு புதுசாக குடி போகல. எங்கள் வீடு புனியாச்சனைக்கு வாங்கி போட்டது தான் 5000 ரூபாய்க்கு. இந்த 2 வருஷமா சுத்தமாக 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் 10 ரூபா பொருள், 10 ரூபா பேக்கெட் வந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கும் ஒரு காலம் வரும், வாங்கியாலும் நானும் வீடு எடுத்து போடுறேன், ஓகேங்களா? இதுதான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே வந்து சமைச்சு வச்சுட்டு தான் போனேன். அவங்க வந்து செய்யக்கூடாதுன்னு சாப்பாடு வந்து எங்கள் அத்தை கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அதனால் அதே இதை சூடு பண்ணி சாப்பிட்டு கம்முன்னு படுத்துற வேண்டியதுதான். பிளாக் முடிச்சுக்கலாமா? ஓகே. ஓகேங்க. இந்த பிளாக் அதாவது நம்ம அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அதில் சொல்லிட்டீங்களா? அந்த பாப்பாவுக்கு தான் கறி விருந்துக்கு போயிருந்தோம் அப்படின்னு. அந்த பாப்பாவுக்கு தான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கறி விருந்துக்கு போயிருந்தோம். போய் சாப்பிட்டு வந்தாச்சு. பாப்பா வந்து என்ன படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, பொண்ணு என்ன படிச்சிருந்தாங்க உங்கள் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பா வந்து 12th முடிச்சிருக்கா. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி பண்ணிருக்கான். ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்த வருஷம் வந்து கரஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு டிகிரி ஏதோ கம்ப்ளீட் ஐடி படிக்கிறதுக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா தான் அதே மாதிரி போன வீடியோவில் கல்யாணம் விளக்கிறீங்க, ஃபேமிலி எல்லாம் எடுத்து வீடியோவில் போடுங்கன்னு. அவங்களுக்கு ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாதவங்கள நம்ம வீடியோவில் போடுறது வந்து எங்களுக்கே விருப்பம் இல்லை. இப்போ இருக்கு இல்லாதவங்கன்னு இருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கும் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறது எனக்கும் இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு வரவங்க ஓகே. நம்மளாம் வந்து யாரையும் வாண்டடாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது. பெரியம்மா மட்டும்தானான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், பெரியம்மா மட்டும்தான். பெரியம்மா தான் வந்து 2 பேர்த்தையும் படிக்க வச்சாங்க. பாப்பா 12 வரைக்கும் படித்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் அம்மாவும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தம்பியை வந்து படிக்க வச்சாங்க. இப்போ தம்பி வேலைக்கு போகிறான். ஓரளவுக்கு இப்போ தான் வேலைக்கு போக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அதனால சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நல்லா தம்பி வந்து ஓரளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் சின்ன பையன் இல்லை அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாலுமே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு. இந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்க? எனக்கு நல்லா போச்சு. உங்களுக்கு டயர்டாக தான் போச்சு. உண்மையாலுமே கொஞ்சம் தூக்கத்தோட போச்சு. தூக்கத்தோட போச்சு. சரி, ஓகே. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. வேறு அவ்வளோதான். ஏதோ மறந்த மாதிரி இருக்கு. எதுவும் பயப்பட சொல்லிட்டேனா?